அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான தேங்காய் பால் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நார்மலாக வைக்கிற ரசத்தை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது கூட சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை சிக்கன் சுக்கா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்க போகிறேன். 1.5 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 5 பல் பூண்டு எடுத்து மேல் தோலை மட்டும் உரிச்சிட்டு உள் தோலோடு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதை வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 4 பெரிய தக்காளி, பெரிய சைஸில் 4, சின்னதாக இருந்தால் 5 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்குள்ளே நம்ம புளி ஊற வச்சிடலாம். புளி இந்த ரசத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். நார்மலாக வைக்கிற ரசத்துக்கு சேர்க்குறத விட இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு கொஞ்சமாக சேர்க்கணும். புளியோட ஒரு சுளை அளவு இருந்தால் போதும். அதை 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம எந்த கிண்ணத்தில் ரசம் கரைச்சிக்க போகிறோமோ அந்த கிண்ணத்தை எடுத்து தக்காளி அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். சின்ன மூடியில் நான் ஒரு மூடி தேங்காயை துருவிட்டு எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் ஒரு 3/4 கப் அளவு இருக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வடிகட்டி தேங்காய் பாலாக எடுத்துக்க போகிறோம். வடிகட்டிட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சிட்டு திரும்பவும் அந்த தேங்காயெல்லாம் இன்னொரு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னொரு தடவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு திரும்ப ஊற்றினோன்னாக்கா பால் சுத்தமாக வந்துடும். அதையும் புளிஞ்சிட்டு எடுத்துக்கணும். 2 தடவையாக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு அந்த தக்காளியில் சேர்த்துக்க போகிறோம். அப்படியே அதையும் கலந்துடலாம். நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல புளி, அதையும் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கலந்தாச்சு. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை அதில் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கரண்டியை வச்சு அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும். கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா கிளறி விடாமல் விட்டோன்னா ஒரு இடத்துல சூடு அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் தேங்காய் பால் திரிஞ்சிரும் கொதிச்சுதுன்னா. அந்த மாதிரி இல்லாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் சூடு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். தேங்காய் பாலும் திரியாது. கொதிக்கவும் விடக்கூடாது. நல்லா கொதிக்க போகையில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஒரு 2-3 நிமிஷம் கிளறி விட்டாலே போதும். நல்ல சூடு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நுர வரையிலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் தேங்காய் பால் ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ண உடனே நம்ம கொத்தமல்லி இலைகளை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு தூவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மிளகு ஜீரகம்லாம் அதையும் போட்டுட்டு அந்த சூடோடு அப்படியே மூடி வச்சிடணும். தேங்காய் பால் ரசத்துக்கு இந்த மாதிரி கடைசியில் போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து அதோடய வாசனை எல்லாம் அதில் இறங்கிடும். அப்புறம் கரண்டியை விட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எடுத்து சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.